ஆனா சமயத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ரெக்கார்டிங் ஷிஃப்ட் ஆகுறது. அதாவது நீங்க வெளியில போனதில்ல. ஆ பேண்ட்விட்த் குறையறப்ப கட் ஆகுது இல்லையா? அந்த கட் ஆகுறப்பயும் ஷிஃப்ட் ஆகுறது. எனக்கு ரெக்கார்டிங் ஏரியா ஷிஃப்ட் ஆயிருது. நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஸ்கிரீன்ல ஒரு ஏரியாவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஏரியா வந்து என்னுடைய இந்த இந்த ஸ்கிரீன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப டெக்ஸ்சரை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளவுக்குள்ள காட்டுங்க. எவ்வளவுக்குள்ள காட்ட முடியும்னா தேவையில்லாம உட்கார்ந்து டெக்ஸ்சரா போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. அப்படியே ஒரு மெத்தடே இருக்கு. இருந்தாலும் அது சொல்ல வரலன்னா ஸ்மூதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இப்ப இந்த இடம்லாம் வந்து ரஃபா இருக்கிறது வந்து ஃபேஸ்லயும் நம்ம இந்த மாதிரி கலர் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சரியா? அதனால டெக்ஸ்சரை வந்து ஐயோ இது ரொம்ப டெக்ஸ்சரா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு குறைக்காதீங்கன்ற. இப்ப நான் வேணும்னே அந்த இடத்துல டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்றேன். ஒயிட் காயறதுக்கு எப்படி எந்த வகையில என்ன மீடியம் வச்சு என்னத்தை வச்சாலும் ஒயிட் காயறதுக்கு சாதாரணமா மத்த கலர்ஸ் காயறதுக்கும் ஒயிட் காயறதுக்கும் டைம் வந்து ஜாஸ்தி ஆகும். கட்டாயமா ஜாஸ்தி ஆகும். அதனால ஒயிட் காயலை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஒயிட் காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேல வந்து கலர் வந்து எப்ப வச்சாலும் குயிக்கா காயறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இப்ப இதுல இருந்து அப்படி வருது அந்த ஹெட். காதுல வந்து அப்படி ஓபன் அப் ஆகுது. சரி, அப்ப அந்த 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 அனாட்டமிக்கல் ஃபீச்சர்லாம் வந்து கரெக்டா போட்டு வந்துடுறது பெட்டர். இப்ப வெளியில இதை கொண்டு வரணும்னா கொண்டு வர்றது ஈஸி. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள கொண்டு போறது கஷ்டம். பேக்ரவுண்ட வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு போறது கஷ்டமா இருக்கும். அதனால இப்பயே அந்த 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 ஒரு செட்டப்பை வந்து செஞ்சிடுறது பெட்டர்.
ரொம்ப ப்ளூவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆக்குறேன். இது ஒன்ஸ் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப உள்ள போகாத லெவலுக்கு யோசிக்கிறேன்னா முடிஞ்சுன்னா உண்டு, இல்லாட்டி முடியாட்டி திரும்ப போய்தான் ஆகணும் அப்படின்னா போய்தான் ஆகணும். அது வேற என்ன செய்யறது இல்லையா? நான் உள்ள கொண்டு போறேன் அதை. மேல மேல அந்த ஹேர் செஞ்சு வர்றப்ப அங்க கலர் வச்சு நம்ம வெளியில கொண்டு வந்துக்கலாம். இந்த இதை உள்ள கொண்டு போறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் வர்றப்ப பாதியில கட் பண்ணி நிக்கிற மாதிரி வேண்டாம். என்ன செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சிருக்கோன்றத வந்து அவங்க வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டாம். பாக்குற ஆளுங்க வந்து அது பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கிறதே வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். ஆக்சுவலா ஸ்கிரீன்ல எனக்கு ஸ்கிரீன்ல வந்து நேர்ல இருக்கிறத விட கொஞ்சம் ப்ளூவா தான் தெரியுது. என்னன்னு தெரியல. ஓகே, இப்ப இந்த சைடுக்கு வந்துருவோமா? இந்த சைடுக்கு வர்றப்ப நான் வந்து கொஞ்சம் எல்லோ ஆக்கர் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாக்குறேன். எல்லோ ஆக்கர் இருக்கு, பர்ன் சியன்னா இருக்கு, பிரஷ்ல ப்ளூ இருக்கு. வேற பிரஷ்ஷே எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். வேற பிரஷ் எடுத்துடலாமான்னு தான் பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் பிரஷ், சிறுசா இருக்கிறதுக்காக எடுக்கலன்னா பெரிய சைஸ் பிரஷ் ரொம்ப பெருசா இருக்கு. சரி, இப்ப நான் தேடிட்டு உட்காந்துருக்க முடியாது, அவ்வளவுதான். இருக்கு, பிரஷ் இருக்கும், எங்கேயாவது இருக்கும். அது தேடிட்டு உட்காந்துருக்கிறது கஷ்டம் இப்ப. என்ன தப்பு எடுத்துறாப்பா. ஓகே, லிக்விட் எடுக்கணும். என்ன பிரச்சனை தெரியலையே, இப்படி அழுக்கா இருக்குது. அது இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து இப்படி டேர்ன் ஆகுதா? இந்த இடத்துல தான் ஆக்சுவலா வந்து அந்த ஸ்பிளிட் இருக்கு. நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், பரவாயில்ல இல்ல?
நான் அதுக்குள்ள ஜாஸ்தி போகல. அந்த 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 இடத்துல அந்த டிராயிங் வந்து ஒரு முக்கியமான டிராயிங்கா போயிடுச்சு. அதனால இதுல உள்ள போனேன் பாத்தீங்களா, அது மாதிரி உள்ள போகல. அப்ப நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? விளங்கிட்டு வர்றீங்களா? என்ன கிளியரா இருக்கா? இல்லாட்டி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, சார் இது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். எஸ் ஆஃப்டர் இன் கேஸ் இன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், விளங்கல அப்படின்னா என்ன? Sure, Yeah, sir. you can ask. You can ask. பாருங்க, வேணும்னே அந்த இடத்துல நான் வந்து ஒரு டெக்ஸ்சர் கிரியேட் பண்றதுக்காக ஒரு டார்க் கலர் எடுத்து வைக்கிறேன். அது மேல நம்ம லைட் கலர் எடுத்து வச்சுக்கலாம். எப்ப வேணாலும் லைட் கலர் வந்து எடுபடும். டார்க் கலர் வைக்கிறது தான் இந்த இந்த மாதிரி லைட் பேக்ரவுண்ட் வர்ற இடத்துல டார்க் கலர் வைக்கிறது தான் கண்ட்ரோல் இருக்கணும் நமக்கு. சரி, அது அது இப்ப வர வேண்டாம். இதை முடிச்சிட்டு அப்புறம் வருவோம் நம்ம. அப்படி கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த இடத்துல டார்க்கா இருந்தது, நல்ல டார்க்கா இருந்தது, கொஞ்சம் குறைஞ்சிருச்சா? ஆக்சுவலா ப்ரௌனிஷா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா நேர்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. எனக்கு ஏன் ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப ப்ளூவா தெரியுது. இந்த பிரஷ் ஒரு மாதிரி என்னமோ ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிரஷ் யூஸ் பண்ணிடலாம். இந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு அந்த பிரஷ் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டார்க்கை வச்சு அந்த அந்த இதை ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த எட்ஜஸ் ஷார்ப்பா வர்றத டார்க்கை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அத இந்த ஸ்பீடப் பண்ணிட்டு போற மாதிரி காட்டிடுறாங்க. திரும்ப அதே கதையை அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அது ஸ்பீடப் பண்ணிட்டு போற மாதிரி காட்டுறதுல என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, இத இவ்வளவு நேரம் இந்த இதை இப்படி செஞ்சாதான் இந்த ஒர்க் வந்து இவ்வளவு டைம் எடுத்து செஞ்சாதான் இந்த எஃபெக்ட் வரும் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாம போயிடும் இல்லையா? என்ன ஆகுது, அப்படியே கலர் வச்சுட்டே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரல. அப்படிதான் என்ன செய்யறோம், லின்சிட் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ண பாக்குறோம். லின்சிட் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், தண்ணியா ஓடும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆயில் பெயிண்டிங்கோட எஃபெக்டே இருக்காது, இல்லாம போயிடும். அது மேல போட்டு மொழுகி 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 அப்படியே அந்த கலர்ஸ் வந்து
இப்ப அந்த நிழல் ஃபீலிங் வந்துருச்சாயா ஓரளவுக்காச்சும்? டயர் சார் போயிட்டாரா? என்னன்னு அந்த நிழல் ஃபீலிங் வந்துருச்சா? ஒரு ஆள் நிக்கிற ஃபீலிங் போய். அதை பார்க்கல கொஞ்ச நேரம். நான் வந்து ஆக்சுவலா ஷேடோன்னு பார்க்கல. இப்போ கலர் வச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க ஷேடோன்னு நினைச்சு வச்சுதானே நான் யோசிக்கிறேன். ஏதோ கலர் வச்சிருக்கீங்க போல இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் கலர் ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. அது வந்து ஷேடோ மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். ஓகே ஓகே, சரி 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 சரி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த டார்க் ஸ்கின் டோனை ஃபுல்லா வச்சுக்கிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் அரை மணி நேரம் இருக்கு நமக்கு. இல்லையா? அரை மணி நேரம் இருக்குல்ல? எஸ் சார். அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரத்துல அந்த மிடில் டோனை ஃபுல்லா வச்சிடுறேன் நான். மிடில் டோனை வச்சுட்டு வரும்போதே டார்க் டோன் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா, அதாவது ஏன்னா ஒரு ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்றாங்கன்னா, நிறைய நிறைய டீச்சர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க செய்யும்போது செய்ய மாட்டாங்க. அடுத்த ஆளுக்கு டீச் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கலர் அப்படி வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கலர் மாற்றக்கூடாது அப்படின்னு. அப்படி அப்படி இல்லை. முன்னாடி பின்னாடி போகலான்றது வந்து ஒரு ஒரு சட்டம். கரெக்டா எப்படி இருக்கணுமோ அது வந்துடணுமே தவிர, ஒரு தடவை கலரை வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த டார்க் வச்சு அந்த இடத்துல ஏத்திக்கிருவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க் டோன்ஸை நான் வந்து இப்ப செட் பண்ணிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஹைலைட் அப்புறம் வச்சுக்கிருவோம். ஹைலைட்டுக்கு நான் விடுறேன். அதாவது ஹைலைட் எதுக்காக விடுறேன் அப்படின்னா, நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக. என்னது அந்த இடத்துல வந்து ஹைலைட் இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். அதனால ஹைலைட்டை விட்டுட்டு நான் செய்யறேன். அப்படி செய்யணுன்ற தேவையில்லை. சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. அப்படி செய்யணுன்ற தேவையில்லை. ஆனால் நான் வந்து விட்டுட்டு செய்யறதுக்கு காரணம், நமக்கு டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக.
கொஞ்சம் பான்சியன் எனக்கு வேண்டி இருக்கு. கொஞ்சம் இந்த இடத்துல கலர் வச்சுட்டு அப்புறம் பான்சியானாக்கு போறேன். இந்த இடத்துல கொஞ்சம் பான்சியானா ரெட்டு அதுக்கெல்லாம் வைக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு நான் வந்து இது நாளைக்கு நம்ம முடிக்கிறப்ப அதுக்கெல்லாம் செய்யறதுக்கான முகாந்திரங்களை இப்போதே நான் எடுத்து வச்சுட்டேன்னா இதெல்லாம் அப்படி அந்த இடத்துல எல்லாம் அப்படி கலர்ஸ் வருதுன்றத செட் பண்ணி வச்சுட்டேன்னா நாளைக்கு வந்து அது வைக்கிறப்ப ஓரளவுக்கு காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிச்சயமா சொல்றதுக்கு இல்ல, ஓரளவுக்கு காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிருந்துச்சுன்னா இப்ப வந்து இங்கெல்லாம் வார்ம் கலர் ஒண்ணு வரும். சரியா? ஆனாலும் நான் வந்து இப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு நியூட்ரல் கலர் ஒண்ணு வச்சுட்டு கொஞ்சம் போல வாமிலியன் எடுத்து தான் வச்சாகணும் போல இருக்கு எனக்கு. கொஞ்சம் போல வாமிலியனும் கொஞ்சம் போல பான்சியானாவும் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த வார்ம் கலர் கிடைக்கும். குரோம் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோமா? கொஞ்சம் போல குரோம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். என் பேலட்டை பார்க்கணும் இல்லைங்களா? யாருமா பேலட்டை பார்க்கணும்? பேலட்டை போக இந்த செட் இல்லையா அது? தெரியுதா உங்களுக்கு? பிரஷன் ப்ளூ, இது வந்து பிரஷன் ப்ளூவும் பான்சியானாவும் மிக்ஸ் பண்ணது. பான்சியானான்னு எடுத்து வைக்கலனா எல்லோ வாக்கர் குரோம் எல்லோ, அது குரோம் எல்லோ, இது பர்மிலியன் ஒயிட். இங்க வந்து நான் வந்து மீடியம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் போல பான்சியானா எடுத்து வச்சுக்கிறோமா? ஆலா பிரைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. சரியா? அதாவது லேயர் பை லேயர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. லேயர் பை லேயர் அப்படின்னா மோனோக்ரோம்ல ஒரு லேயர் வச்சிருவாங்க. கரெக்டா வேல்யூ ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி மோனோக்ரோம்ல ஒரு இது வச்சிருவாங்க. யூஸ்வலா அதுல ஒயிட் மிக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே. சில சில இடங்கள்ல ஒயிட் மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். ஜென்ரலா ஒயிட் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது கிடையாது. சரியா? அப்படி இருந்து ஆரம்பிப்போம். டார்க் டோன் வர்ற இடங்கள் எல்லாம் டார்க் டோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே வர்றப்ப இருங்க வரேன். நான் வந்து இந்த இடத்த கொஞ்சம் லேசா செட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அதாவது சிக்கா இருக்கக்கூடிய, அதாவது பாவர்ட்டியில சரியான உணவு இல்லாம அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய படம் மாதிரி இருக்குது. அப்படி அப்படி அப்படியேதான் ஏஐல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் கிளாமரஸான்னு சொல்லிட்டு காட்டலனாலும் கொஞ்சம் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தை காட்டலாம் இல்லையா? சரியா? இது வரைக்கும் வச்சாச்சு. நம்ம திடீர்னு அப்படியே ஜம்ப் பண்ண வேண்டி வரும். இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ண வேண்டி வரும். அப்போ வந்து நம்மகிட்ட அந்த கலர் வந்து நம்ம வைக்காம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
இந்த ஹைலைட் மிஸ்பிளேஸ் பண்ணி வைக்கிறதே ஒரு கண்ணு வந்து சரியா உட்காராத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். அது வந்து நமக்கு படம் வரைஞ்சிக்கிட்டே வரும்போது எப்ப வேணாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ வந்து அதை ரொம்ப பயப்பட வேண்டான்ற. இப்ப நம்ம வந்து ஒரு மீடியம் டார்க் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபேஸ் வந்து எப்படி எப்படிலாம் டர்ன் எடுக்குது. இந்த இடத்துல வந்து பள்ளமாயி, இந்த இடத்துல பெருசாகி, அந்த இடத்துல சிறுசாகி, அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் உடைய அனாட்டமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த இடத்துல சீக் போன் இருக்கு. அதை நம்ம வந்து அந்த டிராயிங்ல போட்டோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த டிராயிங்ல போட்டு நம்ம கொண்டாந்தோம் இல்லையா? யாராச்சும் ஆமான்னு சொல்லலாம்ல. செஞ்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது? அந்த 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 டிராயிங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து போன் இருக்கு, இந்த இடத்துல வந்து மசில் இருக்கு, இந்த இடத்துல வந்து கார்டிலேஜ் இருக்கு, அப்படின்றதுல நம்ம பேசணும் நம்ம. சரியா? அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியா? இப்ப நம்ம அந்த எட்ஜ செஞ்சிடுறது பெட்டரா தோணுது எனக்கு. அதாவது அந்த ஹேர் இல்லையா, ஹேர் இப்படியே வந்து அப்படி போய் அப்படி வெளியில வருது அது, அந்த ஹேர். ஏன்னா பேக்ரவுண்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் நம்ம. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோன்றப்ப இனி அந்த ஹேரை போட்டு வச்சிட்டோம்னா, ஏன்னா அந்த ஹேர் இல்லாம எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர், போன் ஸ்ட்ரக்சர் சரியா வர மாட்டேங்குது. இப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு அது வருது, அது அங்க இருந்து அப்படி சாயுது அது இல்லையா? சரிதானா? அப்படி சாஞ்சி இன்னொரு ஸ்டாண்ட் ஒண்ணு அப்படி வருது, அப்படி அது சாஞ்சிருது. அதுக்கு நம்ம லேசா வாமா ஒரு ப்ரௌனோ, ஒரு ஆரஞ்சோ, ஒரு ரெட்டோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். காது வந்து இந்த இடத்துல வெளியில வர்றப்ப அந்த முடி வந்து அப்படி வருது அது. காது வர்றதுக்காக காதை வந்து நம்ம அப்புறம் காட்டிக்கிறோம். லேசா காட்டுறேன் நான். ஃபுல் ஸ்ட்ரெங்க்த்ல காட்டாம லேசா அந்த இடத்துல அப்படி காட்டிக்கிட்டே வந்தோம்னா
டைமென்ஷன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஆலா பிரைமான்னு ஒரு டெக்னிக் பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அதோட நின்றுச்சு. ஆலா பிரைமான்றது அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னா உடனே அப்படின்னு அர்த்தம். அட்வான்ஸ். அட்வான்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு தடவை அப்படியே கலர் வச்சுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டே இருந்து அப்படியே படத்தை முடிச்சிடுறது தான் ஆலா பிரைமா அப்படின்றது. சரியா? ஆலா பிரைமா செய்யறதா இருந்தால் அதுக்கான சப்ஜெக்டா இருக்கணும் முதல்ல. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் தான் ஆலா பிரைமா செய்ய முடியும் இல்லையா? ஒண்ணு அதுக்கான சப்ஜெக்டா இருக்கணும், அதுக்கான மீடியமா இருக்கணும். ஆயில் ஆலா பிரைமா செய்யறது யூஸ்வலா வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னுன்றது பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஆலா பிரைமான்றது இப்படிதான் வரும். அப்படி கலர் அப்படி ஏத்திக்கிட்டே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஆலா பிரைமா செய்வோம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். நேற்று நானும் ராமச்சந்திரன் சார் தான் பேசியிருந்தேன். ஆலா பிரைமா செய்வோம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேனா, அப்புறம் அந்த பெயிண்டிங்குடைய டீட்டெயில் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போய் ஆலா பிரைமா செய்ய முடியாம போயிடும். அதனால நான் இது வந்து ஆலா பிரைமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமயே ஆரம்பிச்சேன். ஆனா கிட்டத்தட்ட இதுதான் ஆலா பிரைமா. இப்ப அந்தந்த இடங்கள்ல அப்படி அப்படியே அந்த கலர்ஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த படத்தை இப்படி முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஆலா பிரைமா யூஸ்வலா வந்து திக்கா பெயிண்ட் எடுத்து வைக்கிறது அப்படின்றது தான் யோசனையா இருக்கும். பாக்குறதுக்கு திக்கா பெயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற யோசனை தான் வரும். ஏன்னா அந்த படம் முடிஞ்சது வந்து திக் பெயிண்ட்ல தான் முடிஞ்சிருக்கும். ஆனா பிகினிங்ல இருந்து திக் பெயிண்ட் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இல்ல, அப்படி இருக்காது. நமக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்குமே தவிர பிகினிங்ல இருந்து அந்த திக் பெயிண்ட் எடுத்து வச்சுட்டு வர்றதுன்றது முடியாத காரியம். சரியா? நல்லா கிளீனா தேய்ச்சி 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 கலரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சில இடங்கள்ல வந்து பினிஷிங் வர்றப்ப வந்து திக் பெயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே வந்துடுறது.
எங்க லைட் வருது, எங்க ஷேடோ வருது அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஒரு கலை. ரொம்ப ஒயிட்டா இருக்கு. தூக்கி அங்க அது வர்றது வரைக்கும் அது தெரிய மாட்டேங்குது. வந்த உடனே அது ஒயிட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது தெரியுது இல்லையா? அங்க இருந்து ஒரு கலரை எடுத்து கொண்டாந்து இங்க ஏத்துது அது பிரஷ். இன்னும் கொஞ்சம் கலர் எடுக்கிறதுக்கு அப்படின்றத விட பிரஷ்ஷை கிளீன் பண்றதுக்காக போறேன் நான். இங்க கீழே இருக்கக்கூடிய கலரு பிரஷ்ல ஏறிடுச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் கலர் எடுக்கிற மாதிரி பிரஷ்ஷை கிளீன் பண்ணிக்கிறேன். இந்த சைடுல கூல் கலர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அந்த சைடுல கூல் கலர் இல்ல. ஆக்சுவலா வாமா தான் இருக்கு. கிளீனா டிராயிங் போடுற மாதிரி தான் வருது இல்லையா?
இந்த இடத்த நான் வந்து வார்ம் ஆக்கணும். மேல வந்து ஒரு கலர் வச்சு நான் அதை வந்து மாத்தணும். ஏன்னா ரொம்ப டர்ட்டியா இருக்கு அந்த இடத்துல கலர். இது நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை கலரை மாத்தி ஆகணும். இந்த இடத்த தான் சொன்னேன். ரொம்ப சிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய ஃபேஸ் மாதிரி இருக்குது. எல்லோ எடுக்க வேண்டாம்னு பாக்குறேன். ஆனா எல்லோ இல்லாம அது வார்ம் ஆகாது. அத ஃபிளாட் ஆக்கிரும் அப்படியே. இன்னைக்கு ஓரளவுக்கு கலர் ஏத்திடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சா இல்ல. இந்த கலர்ஸ வந்து ஃபுல்லா வந்து மேல ஒரு கோட்டிங் கொடுத்து கலரை வந்து பிரைட் ஆக்கி ஆகணும் போல இருக்கு. அதாவது ஒரு செத்து போன கலர் வந்துடுச்சு. இந்த கலர்ஸ் டெட்ன்னு வாங்கல, அப்படி ஆயிடுச்சு அது. மேல வந்து கலர் நம்ம ஏத்திக்கிறோம். சரியா? இப்போ வந்து நம்ம இங்க டார்க்ஸ வச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த ப்ளூவும் ப்ரௌனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சதா இரு. ஒயிட் மிக்ஸ் ஆகவும் கிரே டோன் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. இந்த ப்ளூவும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆகிற இடத்துல ஆமா, கிரே டோன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நான் வந்து ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். வார்ம் கலரா தான் இருந்திருக்கும். டார்க் கலர் ஸ்கின் டோன் தான். இல்ல, ஸ்கின் டோன் டார்க் கலர் கொண்டாந்துடலாம். அது இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஆனா அந்த ஷேடோல இருந்து கலர் வெளியே இழுத்துட்டு வர்றோம் பாத்தியா, அது ஒயிட்டோட மிக்ஸ் ஆகி ஒரு கிரே டோன் ஆகுது. பிளாக் மிக்ஸ் பண்ணா வரும்ல ஒரு டோனா, டர்ட்டியா, அந்த டோன் வருது. அது ஏற்கனவே சோகமா வேற இந்த பொம்பளை இருக்கு.
ரொம்ப சோகமா வேற இருக்கு. சோகமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஷேடோ விழுகுது, அதை போட வேண்டாம்னு பாக்குறேன் நான். சரின்னு ஒரு 5 minutesல முடிச்சிடலாமா? இல்ல முடிக்கணும்ல? ஓகே சார். இன்னும் ஒரு 5 minutesல முடிச்சிடலாம். ஆனா நான் இதுக்கெல்லாம் கலர் வச்சிடுறேன். இது இங்கெல்லாம் கலர் வச்சிட்டேன்னா நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறப்ப, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் ஆரம்பிக்கணும். நாளைக்கு ஆரம்பிக்கிறப்ப நம்ம பாட்டு கலர் வச்சுக்கிட்டே போகலாம். அந்த இடத்துல பிரஷ் ஸ்ட்ரோக்கே அப்படி டர்ன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அப்படி டர்ன் பண்ணி ஆகணும். போன் வந்து அப்படித்தான் டர்ன் ஆகும். நாளைக்கு அநேகமா ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். அப்ப இது மேல வந்து கிளேசிங் பண்றது அதுக்கெல்லாம் பண்ணிடலாம். என்ன ஒரு திருப்தி தெரியுமா இரு? அலப்பிரேமா நடிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆமா 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 ஆமா. காகின் கலர்ஸ். என்னங்க? காகினோட கலர்ஸ். ஆமா. ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டேன். கன்றாவியா காகின் மாதிரி கலர் வச்சிட்டீங்க அப்படின்னு. அது நான் காகின் சொன்னேன். இப்படியே நிறுத்திடுவோமா, இல்லாட்டி இங்க இதுக்கு வச்சிருவோமா? கையை வச்சு ஆகணும்னா கைக்கு கலர் வச்சு ஆகணும்.
ட்ரெஸ்ஸுக்கு கலர் வைப்பான் இல்லை, டைம் ஆயிருக்குல்ல. அந்த அந்த ப்ளூ வைக்க வேண்டியிருக்கு இல்லையா ஷேடோக்கு, அந்த ப்ளூ வைக்கிறது வந்து ரெட்ஸை வந்து டர்ட்டி ஆக்கிடும். சரி, இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகே சார். ஓகே, இப்ப என்ன கேள்விகள் எதுவும் இருக்குதா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் நான் இமேஜ் அனுப்பிச்சேன், அதை கொஞ்சம் இது ஒரு நிமிஷம் அதை பத்தி பேசிடுவோமே. ஓகே. அதை பத்தி ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இமேஜை பார்த்துட்டு அதை பத்தி பேசிடுவோம். டிஸ்கஷன் குரூப்ல அனுப்பியிருக்கீங்களா? ஓகே, நரசிம்ம அவதாரம். எஸ் சார். ஒயிட் தெரியறது மோகன், ஒயிட் தெரியத்தான் செய்யும். ஏன்னா அத அழுத்தி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒண்ணு பேப்பர் டேமேஜ் ஆயிரும், இல்லாட்டி அழுத்தாம இருக்கிற இடங்கள்லாம் தனியா தெரியும். இப்ப இப்படித்தான் இது இருக்க முடியும். இப்ப என்ன செய்யலாம்னா, இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு எனக்கு தோணுதுன்னா, இன்னும் சில இடங்கள் இப்ப வாயில கொடுத்திருக்கக்கூடிய டார்க் அந்த முடிக்கு அடியில, அந்த கிரீடத்துக்கு அடியில, கண்ணுல அங்கங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல? எஸ் சார். அப்படின்னா நீங்க ஆக்சுவலா என்ன செய்யணும்னா, நான் இத வந்து என்ன செய்யறேன், இத டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணி அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் பெட்டரா இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எங்கே போனார் நரசிம்ம அவதாரம்? இப்பதான் இங்கதான் சேவ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த இருக்கு. சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு பேச வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பேச வேண்டிய ஒரு விஷயம். அதனால நான் அதை பேசிடுவோம். சரியா? ஷேர் ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே, ஷேர் ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய கர்சரும் தெரியுது. இப்ப இந்த வாயில வந்து நீங்க வந்து ஒரு பிளாக் வச்சிருக்கீங்க. இது ஆக்சுவலா நானா இருந்தா நான் என்ன செய்வேன்னா, ஒரு ப்ளூ வச்சுட்டு மேல பிரவுன் வச்சுட்டு திரும்ப அது மேல ப்ளூ வச்சா இந்த கிட்டத்தட்ட இந்த கலர் வந்துடும். இப்ப நான் சில இடங்களை வந்து காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல இந்த கண்ணுக்குள்ள இங்க கோட்ல கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இந்த இடத்துல இங்கெல்லாம் நீங்க இங்க இந்த டார்க் ப்ளூ எடுத்து இங்க வைக்கலாம். இல்லாட்டி நீங்க பிளாக் வைக்கணும்னா பிளாக் வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம், இங்க இந்த இடத்துல இன்னும் டார்க் இருக்குல்ல, ஷேடோ இருக்கும் இல்லையா? அப்ப அங்க நீங்க வந்து அந்த பிளாக்ஸ வச்சுக்கிட்டே வந்துட்டு ப்ளூவை எடுத்து, அதுக்காக தான் ப்ளூவும் பிரவுனும் எடுக்கிறது பிளாக்கோட. ஓகே ஓகே. லைட்டா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இடத்துல ப்ளூவா லைட் வைப்போமா, பிரவுனா லைட் வைப்போமான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொண்டு வரலாம். இப்ப நீங்க வந்து சில இடங்கள், இந்த இடம், இங்க மூக்குக்கு மேல இந்த இடம், இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் லைட் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? ஆமா சார். ஒரு நல்ல எரேசர் வச்சு அந்த எப்படி ஸ்ட்ரோக் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எரேஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே. சரியா? அப்படி சரிங்க. சப்போஸ் அது சரியா வரல, இன்னும் ஒயிட் எனக்கு வேணும்னா மேல வந்து நீங்க போஸ்டர் கலர் வைக்கலாம். ஓகே ஓகே.
ஏன்னா இது கமர்ஷியலா நீங்க செஞ்சு இது செல் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா அப்படி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க வந்து ப்ளூ வச்சு இதை ஏத்தலாம். பிளாக் வச்சு ஏத்துறத விட ப்ளூ வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டார்க், இன்னும் ஒரு டார்க் நீங்க ஒரிஜினல் படத்தை பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டார்க் தெரியும், அந்த டார்க் ஏத்தலாம். ஏத்திட்டு எங்கெல்லாம் லைட் அங்க தெரியுதுன்றத போஸ்டர் கலர் இல்லாட்டி குவாஷ் கலர் சொல்றோம் இல்லையா, அதை வச்சு நீங்க ஹைலைட் அதுகள்லாம் வந்து கொடுக்கலாம். ஓகே சார். சரியா? நீங்க என்ன செய்யுங்க, இதோடைய நீங்க எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களோ அந்த படத்தையும் அனுப்புங்க. நான் அதுக்கு மேல நம்ம நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். ஓகே சார், நான் இப்போட ஷேர் பண்றேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். சரி சரி, க்ளோஸ் பண்ணி